பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த மறைவான மன்னானிக நிகழ்ச்சிக்கு நேராய் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொள்கிற வேத பகுதி மத்தேயுவுக்கு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 6வது வசனம். அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனங்களே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என்னுடைய ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அந்த கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய ரத்தமும் தண்ணீரும் கடைசி சொட்டு வரைக்கும் அவர் சிந்தி ஒரு கோரமான ஒரு மரணத்தை அவர் இந்த சிலுவையில ஏற்றுக்கொண்டார். கடந்த நாட்களை நாம் இதை குறித்து தியானித்தோம். பிரியமானவர்களே, இந்த நாள்லையும் அவ்வளோ கோரமான ஒரு மரணத்தை அனுபவித்த கர்த்தர் இன்றைக்கு ஜெயமாய் மரணத்தை வென்றவராய் இன்றைக்கு உயிர் தெழுந்த அந்த நாளை குறித்து நேரம் நாம் தியானிக்க போகிறோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அறையப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் மரணத்தில் வெற்றி பெற்று உயிர் தெழுந்த இந்த நாள் உலக வரலாற்றிலேயே மிகவும் முக்கியமான நாள். இது வெறும் பண்டிகை அல்ல, இயேசு கிறிஸ்து பெற்ற மாபெரும் வெற்றி. எனக்கு அருமையானவர்களே, இயேசு உயிருடன் இருக்கிறார் என்பதே நம் விசுவாசத்தின் அஸ்திபாரம். அவர் மரித்தவராய் மாத்திரம் இருந்திருப்பார், ஆனால் அவர் ஒரு நல்ல போதகரா மட்டும்தான் இருந்திருக்க முடியும். ஆனா அவர் உயிர் தெழுந்ததனால அவர் மெய்யான தெய்வம் என்று உறுதிப்படுகிறது. சிலுவையில அவர் மரித்த பொழுது பிசாசு ஒருவேளை ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பான். அவ்வளவுதான், எல்லாமே முடிந்து விட்டது, இனி இந்த பூமியும் அதனுள்ள சகல காரியங்களும் என்னுடைய கரத்துல இருக்குது, என்னுடைய விருப்பப்படி இது அப்படியே நேரா நான் எடுத்துட்டு போய் நான் நரகத்துல போடுவேன், இல்லைன்னா அக்னி கடலுக்குள்ள தள்ளுவேன். இப்படி பல பிளான் அவன் வைத்திருக்கலாம். ஆனால் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே, அவன் சிந்தித்திருக்கலாம், ஏதேன் தோட்டத்துல நான் என்னை தள்ளி கீழே போட்டதுக்கு அப்புறம் ஒரு மனுஷனை சிருஷ்டித்தாரே, இப்பொழுது அந்த மனுஷனுடைய ரட்சிப்பு என்ன ஆனது, இனி அந்த மனுஷன் என்னுடைய கரத்துல இருக்கிறான் என்று அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கலாம். ஆனாலும் இயேசு கிறிஸ்து 3ஆவது நாள் உயிரோடு எழுந்து அந்த மரணத்தை அவர் வெற்றியாய், அந்த மரணத்தை அவர் ஜெயமாய் விழுங்கினதுனால பிசாசானவன் தோற்கப்பட்டான். நாமும் நம்முடைய வாழ்வில் எல்லாம் முடிந்து விட்டது என்று நாம் நினைக்கும் பல காரியங்கள் உண்டு. அது வியாதியா இருக்கலாம், இந்த வியாதியில நான் மரித்து போவேன், இல்லை இந்த கடன் பாரத்துல என்னுடைய வாழ்க்கையை முடிந்து போயிடும், இந்த கவலை தான் என் வாழ்க்கை கடைசி வரைக்கும் இருக்குமா அப்படின்றலாம் நாம் நினைத்திருப்போம். ஆனால் எனக்கு பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையால உங்கள் வியாதிகள், உங்கள் கடன் பாரங்கள், உங்கள் கவலைகள், உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் நீக்க அவர் ஆள முடியும். சீஷர்கள் பயந்து போய் கதவுகளை பூட்டி கொண்டிருந்த போது உயிர்த்தெழுந்த இயேசு அவர்கள் நடுவே போய் நின்றார், உங்களுக்கு சமாதானம் என்றார். இன்று உலகம் பலவிதமான பயங்களால் நிறைந்து போயிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் பலவிதமான பயங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து நமக்கு சொல்லுகிறது, பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். மரணத்திற்கே பயப்படாத ஒரு வாழ்வை அவர் நமக்கு தருகிறார். மற்ற மத தலைவர்கள் கல்லறைகள் இன்றும் அப்படியே தான் இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் கல்லறை பெருமையா இருக்கிறது. அவர் பரலோகத்திற்கு ஏறி சென்றாலும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் ஒவ்வொரு வினாடியும் நம்மோடு நடக்கிறவராய், நம்மோடு பேசுகிறவராய், நம்முடைய நலனை விசாரிக்கிறவராய், எப்பொழுதுமே நம்முடைய ஜபங்களை கேட்கிறவராய் அவர் நம்மோடு கூடவே இருக்கிறார். உயிர்த்தெழ பண்ணின அதே ஆவி நமக்குள்ளும் வாசமாய் இருக்கிறது என்பதை ரோமர் 8:11 நம்மளால வாசிக்க முடியும். அதே போல யாராவது கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவர்கள் புதிய சிருஷ்டிகளாய் மாறுவார்கள் என்று 2 கொரிந்தியர் 5:17 நம்மளால பார்க்க முடியும். நீ கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனங்களே, இன்று பயம், சோர்வு, தோல்வி எதுவாக இருந்தாலும் சரி, உயிர்த்தெழுந்த இயேசு நமக்கு சொல்வது ஒன்றுதான். மறுபடியும் நான் இதை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், பயப்படாதே, நான் உயிரோடு இருக்கிறேன். ஆகையால் நம்பிக்கையுடனே முன்னேறுங்கள். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கிருபையில நாம் பலப்படுவோம். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய நம்பிக்கையெல்லாம் மரித்து இருக்குமானால் நம்முடைய விசுவாசங்கள், நம்முடைய தோல்விகள், இப்படிப்பட்ட நம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஒருவேளை எல்லாமே மரித்து இருக்குமானால், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மரித்து போயிருக்கிற இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் உயிர் பெற்று எழும்பும்படியா கர்த்தருடைய சமூகத்துல ஒப்புக்கொடுங்க. கல்லறையை புரட்டி தள்ளி அதே தேவ வல்லமை உங்கள் முன்னே இருக்கிறது. தடைகளை நீக்குவார். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார். மெய்யா இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தது போல உங்கள் வாழ்வில் மரித்து போயிருக்கிற நம்பிக்கை, சந்தோஷம் மற்றும் ஆசீர்வாதங்கள் இன்று மீண்டும் உயிர் பெறும்படியா தேவ சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம். பயப்படாமல் கர்த்தர் சொல்லுகிறார், நான்
இன்றும் உன்னோடு கூட இருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில பயத்தை எல்லாம் கலைத்து போட்டு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற அந்த உயிர் தந்த இயேசு இந்த நாளில் உங்களுக்காக எனக்காக பிதாவின் வலது பார்ச்சத்திலே வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு அவர் நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். அவர் உயிர் தெழுந்தார். எனக்கு பிரியமானவர்களே, அவர் உயிர் தெழுந்தார். எதை குறித்தும் கவலைப்படாம, எதை குறித்தும் பயப்படாம, எல்லா காரியத்திலிருந்தும் நாம் இதுவரைக்கும் தோல்விகளை, ஏமாற்றங்களையும், பலவித வலி வேதனைகளை நாம் கடந்திருப்போம். ஆனால் இன்றைக்கு அது எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. கர்த்தர் மரித்தார், 3வது நாள் உயிர் தெழுந்தார். அதே போல அவரை விசுவாசிக்கிற நாமும் இந்த நாளில் உயிர் தெழுதலின் வல்லமையை பெற்றுக்கொண்டு அந்த பெற்றுக்கொண்ட அந்த கிருபையை நாம் அநேகருக்கு வெளிப்படுத்துவோம். உயிர் தெழுந்த இயேசுவை அநேகருக்கு வெளிப்படுத்துவோம். தேவ நாமம் நம் மூலியமாய் இந்த பூமியிலே கட்டப்படும்படியா நம்மை விட்டு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் மரித்து அவர் பரலோகத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டால் அவர் சொன்னார், நான் போய் உங்களுக்காக ஒரு தேற்றரவாளனை அனுப்புகிறேன் என்று. அந்த தேற்றரவாளனுக்குள்ள ஒவ்வொரு நாளும் நம்மை விட்டு கொடுத்து பரிசுத்த ஆவிக்குள்ள நாம் ஜெபிக்கும் பொழுது நமக்கும் இயேசுவுக்கும் இருக்கிற அந்த உறவு ஒவ்வொரு நாளும் அது வளர்ந்து கொண்டே இருக்கும். நீங்க சுவாசத்தோடு உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் இடத்துல உங்களுக்கு என்ன தேவைகள் இருந்தாலும் நீங்க கேளுங்க, அவை எல்லாவற்றையும் கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அதற்காகத்தான் அவர் உயிர் தெழுந்தார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த கதாவை உயிர்த்தெழுந்த அந்த நாளிலே உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொற்று விடுதலையாக்கி ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உங்க வாழ்க்கையில எந்தெந்த காரியத்தில் எல்லாம் தோல்விகளையும் ஏமாற்றங்களையும் ஆண்டவரே சந்தித்தார்களோ அந்த காரியத்தை எல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து இன்னைக்கு நீர் உயிர் தந்தது போல அவங்களுடைய புதிய வாழ்க்கையை துவங்க. ஆண்டவரே, கிறிஸ்துவுக்குள்ள ஒரு மனுஷன் மாறும்போது அவன் புதிய சிருஷ்டி ஆகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, எல்லாரும் புதிய ஆகி நன்மைகளை ஆசீர்வாதங்களை அனுபவிக்க உதவி செய்யும். ஆசீர்வதிங்க, கிருபையா நடத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைய கரத்திலே ஒப்புக்கொடுத்து வைக்கிறேன். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். May God bless you. For prayer support, please contact these numbers.